அனைவருக்கும் வணக்கம். அட்டவீரட்டானத்தில் நாம 8 வீரட்டானங்களையும் ஏற்கனவே தரிசித்து விட்டோம். இப்ப இறுதி தலமாக ஆதி திருவரங்கம் என்கிற தலத்துக்கு வந்திருக்கிறோம். காலத்தால் ஸ்ரீரங்கத்துக்கு மூத்த தலமாக பார்க்கப்படக்கூடிய இந்த தலம் அதனாலேயே ஆதி திருவரங்கம் என்கிற பெயரை பெறுகிறது. இங்கே பள்ளிகொண்ட பெருமாளாக ரங்கநாதர் வீற்றிருக்கிறார். இவருடைய நீளம் 23 அடி. இவ்வளவு நீளமான பள்ளிகொண்ட பெருமாளை நாம் வேறு எங்கும் காண முடியாது என்பது இந்த தலத்தினுடைய சிறப்பு. அருகாமையிலே தென்பெண்ணை நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே தமிழர்களின் கட்டடக்கலைக்கு சாட்சியான நெல் சேமிக்கும் குதிர் என்கிற அமைப்பை இங்கே நிறுவியிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிலே 2 இடங்கள்ல தான் பார்க்க முடியும். ஒன்று ஆதி திருவரங்கத்திலையும், இன்னொன்று கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பாலைத்துறை என்கிற சிவாலயத்திலுமே இந்த தானிய சேமிப்பு குதிரை நாம பார்க்க முடியும். நிறைய பெருமாள் ஆலயத்துக்கு போயிருப்போம். அங்க எல்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு தீர்த்தம் பிரசாதம் வாங்குவோம். இந்த ஒரு திருப்பதியில மட்டும் அடிக்கடி ஒரு வார்த்தையை அர்ச்சகர்கள் சொல்றதை நம்ம கேட்போம். என்ன அப்படின்னா, புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த தலத்துக்குள்ள காலை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களே இந்த தலத்துக்கு வந்து 3 முறை தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பி போயிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம இன்னொரு 1 hour முன்னாடி வந்திருந்தா நம்ம கிடைச்சிருக்காது. அங்க ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. நீங்க அந்த விசேஷம் புரிஞ்சிருப்பீங்க. இப்பதான் அதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் திறந்திருக்காங்க. ஏதோ நமக்கு இன்றைக்கு அந்த புண்ணியம் கிடைத்திருப்பதனால நாம் இன்னைக்கு தரிசனம் செய்ய முடிந்தது. மற்ற எந்த ஆலயத்திலும் அவங்க அப்படி அர்ச்சகர் சொல்ல மாட்டாங்க. இங்க மட்டும் அதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே சேவிக்க முடியும்னு. உண்மைதான். முதல்ல அட்டவீரட்டானம் தொடங்கும் பொழுது இங்க வந்து காலையில குளிச்சு இங்க